அவர் மட்டும் இல்லைனா வேதம் சொல்லுகிறபடி என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் கர்த்தாவே உங்க கிருபை என்னை தாங்குகிறது, உங்க கிருபை என்னை தாங்குகிறது. யாரோ ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார், யாரோ ஒருவர் என்னோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார், யாரோ ஒருவர் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், யாரோ ஒருவர் எனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், யாரோ ஒருவர் எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரை நினைக்கும் போதெல்லாம் இந்த ஜீவனெல்லாம் அற்பமாய் தோன்றுகிறது. நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம், நான் சாயும் போது என்ன காப்பது நீயே நிரந்தரம். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான், வேற எதுவுமே எனக்கு பெருசா இல்ல ஆண்டவரே. என்னை நீங்க ஆசீர்வதிச்சதை தாண்டி நீங்க தான் எனக்கு முக்கியமா இருக்கிறீங்க, வேற எதுவும் எனக்கு முக்கியமா இல்லை. எனக்கு இஷ்டமானது, எனக்கு லாபமானது, அதுதான் பவுல் சொல்ல, லாபமா எனக்கு தோன்றுகிறவைகள் எவைகளும் அவருக்காக நஷ்டம் என்றும் குப்பையுமா எண்ணுகிறேன். ஏன்னா அவர் அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. அவருடைய அன்பை நான் பெருசா என்றதுனால எனக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் குப்பையா. நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். ஒரே ஒரு வார்த்தை எவ்வளவு ஆழமா இருக்கு. நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். என் கால் சறுக்கும் பொழுதெல்லாம், என்னை காப்பாற்ற யாரும் இல்லையேன்னு நான் நினைத்து அழும் பொழுதெல்லாம், நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். மனிதர்கள் மாறுகிற இவ்வுலகத்தில் நான் விழுந்து போகிற நேரமெல்லாம் என்னை பார்த்து நகைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதன் மத்தியில் எல்லாம் நான் விழுகிறேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்னை கை தூக்கி பிடித்தவ, என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி நிறுத்தினவா, அவருக்கு மட்டும்தான் உண்மையா நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். அன்பு தேவா உந்தன் அன்பே நிரந்தரம். மாறுலகில் மாறவுறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமையில் இருப்பது நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். இந்த கடைசி வார்த்தையை கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் இருக்கு. நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். உறுதியா சொல்லுவீங்களா? நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். வேற ஒண்ணு இல்ல. நிரந்தரம் say
சொல்லிக்கொண்டே நான் சாயும் போது காப்பது என் கண்ணீரை துடைக்க அவர் உண்டு. என் காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியர் அவர் உண்டு. என்னை எழுந்து மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற கர்த்தர் எனக்கு உண்டு. அவர் என் சார்பில் இருக்க எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனுமே இல்லை. கையை உயர்த்தி ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து எல்லாத்தையும் மறந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வருவீங்களா? அந்த காலை நேரத்தில் உங்ககிட்ட மட்டும் நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, எதுவுமே உங்களிடத்திலிருந்து என்னை பிரிக்காது என்பதை நிச்சயமாய் அறிந்தவளாய் வந்து நிற்கிறேன். எதுவுமே உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்க முடியாது. என் உபத்திரவமோ, என் பாடுகளோ, என் போராட்டமோ, மரணமோ, ஜீவனோ என்னை உங்க அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா நான் சாஞ்சது உங்க தோள்ல தான் சாஞ்சிருக்கிறேன். நான் சாஞ்சது உங்க தோள்ல. நீரையெல்லாம் 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 இயேசுவே, நீரையெல்லாம் எனக்கு, நீரையெல்லாம் நீரையெல்லாம். இந்த வார்த்தை இன்னைக்கு சாதாரணமா சொல்லாம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க மட்டும்தான் எல்லாம். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும், ஏன்னா நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் மட்டும் கூட இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படிப்பட்ட நாச மோசங்களை சந்தித்திருப்போம். மரணம் தான், அவ்வளவுதான். குடும்பத்தை பார்த்திருக்க முடியாது, பிள்ளைகளை பார்த்திருக்க முடியாது. வாழ்வது தேவ கிருபைதானே, உயிரோட நிற்பது தேவ கிருபைதானே. ஒரே ஒரு அன்புக்கு மட்டும் நீரையெல்லாம் 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 இயேசுவே எனக்கு, நீரையெல்லாம் 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 இயேசுவே. இந்த வார்த்தையை மட்டும் என் கூட சேர்ந்து இன்னைக்கு ஆராதனை செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போக போகிறார். இன்னைக்கு ஆவியானவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அதை திட்டமும் தெளிவுமாய் பேசி அனுப்ப போகிறார். ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லாது, ஒரு வார்த்தை கூட கீழே தரையில விழாது. அவைகள் நிச்சயமாய் அப்படியே நடக்கும். ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு ஆராதனையை செய்யலாமா? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரையெல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, எனக்கு நீரையெல்லாம் இயேசுவே. சொல்லுங்க நீங்க, நீரையெல்லாம். ஆராதனை செய்யுங்க. நீரையெல்லாம், ஓ நீரையெல்லாம் இயேசுவே, இயேசுவே. நீரையெல்லாம் எனக்கு, நீரையெல்லாம், ஓ நீரையெல்லாம் இயேசுவே. சொல்லி உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரையெல்லாம்
துரத்தினாலும் பின்தொடர்வேன், நான் பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை, பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. சொல்லுங்க, வெற்றியோ வெற்றியோ தோல்வியோ என்னையோ புகழ்ச்சியோ நான் பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ வெற்றியோ தோல்வியோ என்னையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. கையை உயர்த்தி வெற்றியோ தோல்வியோ என்னையோ புகழ்ச்சியோ சொல்லி பின்தொடர்வேன் இயேசுவை. Come on, இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, எனக்கு சுகமோ வியாதியோ நான் ஆராதிப்பேன். உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, எனக்கு மரணமோ ஜீவனோ நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். அவருக்காக எல்லாவற்றையும் இழந்து, அவருக்காக எது வந்தாலும் சகித்து, அவருக்காக எதை வேணாலும் ஒப்பு கொடுத்து அவருக்காக நடப்பேன். எதுவும் என்ன அவரிடத்திலிருந்து பிரிக்காது, எதுவும் அவரிடத்திலிருந்து பிரிக்காது. நான் இனி எதை நினைச்சும் கவலைப்படல, எதை நினைச்சும் பயப்படல. ஏன்னா என்னை அழைச்சவர் கர்த்தர் தானே. அவருக்கு தெரியும் என்னை எப்படி நடத்தணும்னு, அவருக்கு தெரியும் என்னை எப்படி எந்த இடத்துல என்னை ஸ்தாபிக்க வேண்டும் என்று. அழைச்சவர் கைவிட்டுவாரோ, அழைச்சவர் மறந்துடுவாரோ? அவர் அநீதி உள்ள தெய்வம் இல்லையே, அவர் மறப்பதுக்கு அநீதி உள்ள தெய்வம் இல்லையே. என்ன மறந்து போக மாட்டார், என்ன அவர் விட்டு கொடுக்க மாட்டார், யாரு கையிலையும் என்ன விட்டு கொடுக்க மாட்டார். எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் என்னை விட்டு விலகாதவா. அந்த வார்த்தை உயர் உறுதியோடு, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. கையை உயர்த்தி
எனக்கு எல்லாம் நீங்கதான் எனக்கு எல்லாம் நீங்கதான் எனக்கு எல்லாம் நீங்கதான் எனக்கு எல்லாம். அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்களை பிரிந்து ஒரு நிமிஷம் கூட வாழ முடியும். எனக்கு எல்லாமும் நீங்க தான் இருக்கிறீங்க, எல்லாமும் நீங்க தான் இருக்கிறீங்க. எனக்கு தகப்பனா, எனக்கு தாயா, எனக்கு நண்பனா, எனக்கு சொந்தமா, உதவி யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுதெல்லாம் துணையாளரா வந்து நிக்கிறீங்க. எனக்காக இதை யாரு செய்ய முடியும் சொல்லும் போது யுத்த வீரனா புறப்பட்டு வர்றீங்க. இப்படிப்பட்ட தெய்வத்தை, அதேதான் மோசே சொல்றாரு, நான் என்ன ஆண்டவரை போய் சொல்லுவேன் உங்களை யாருன்னு கேட்டா, மோசே நீ போய் சொல்லு, நானே இருந்தவராகவே இருக்கிறவர்.